வணக்கம். இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸ் டுடேயில் நம்ம மோடிஜி அவர்களுடைய 3 நேஷன் விசிட் பற்றி பார்க்க போகிறோம். மோடிஜி ஜார்டன், இத்தியோப்பியா, அப்புறம் ஓமன், இந்த 3 நாடுகளுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஓமன் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது. பாக்கி ஜார்டன் அண்ட் இத்தியோப்பியா விசிட் முடிச்சிட்டாரு. அந்த 2 விசிட்டில் ரொம்ப ஸ்பெக்டாகுலரான நிறையா விஷயங்கள் நடந்திருக்குது. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்கள் 2-3 நடந்திருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ இந்த விசிட்டில் 2 முக்கியமான விஷயம், ரொம்ப ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தோன்னு சொன்னால், அந்த கார் டிப்ளமசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. அதாவது கார் கௌரவம், கார் ஹானரிங்னு சொல்லிட்டு அது ஒரு பழக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவர் ஜார்டன் போகிறாரு. ஜார்டனில் அந்த கிங்கோட பையன் பிரின்ஸு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோடிஜி அவர்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு காரில் அவர் ஓட்டிகிட்டு ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடியே இந்த கார் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சைனா ரஷ்யா கூட நம்ம இருக்கும்போது ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்களோட காரில் மோடிஜி அவர்கள் பயணம் பண்ணார். இது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதே போல் இந்தியாவுக்கு பூட்டின் அவர்கள் வந்திருக்கும் போதும் பூட்டின் அவர்களும் மோடிஜி அவர்களும் ஒரே காரில் ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இந்த பிரின்ஸ் யாருன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ப்ராஃபட் முகமது அவர்களோட வழித்தோன்றல்னு சொல்கிறாங்க அந்த ஜென்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த கிங்கோடைய பையன் அவர் வண்டி ஓட்டிட்டு மோடிஜி பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரே வண்டி ஓட்டுறாரு, அவரே மோடிஜி அவர்களை பர்சனலாக கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ 2 நாள் முன்னாடி. இப்போ அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஜார்டன் விசிட்டுக்கு அப்புறம் இத்தியோப்பியா விசிட் போகிறாரு. இத்தியோப்பியா விசிட்லேயும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இத்தியோப்பியா அவர் வண்டி ஓட்டிட்டு மோடிஜி அவர்களை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இது என்னென்னு சொன்னால், இது ஒரு ஈவெண்ட் மாதிரி தெரியல. 2 நாடுகள், வெவ்வேறு நாடுகளில் இது அந்த நாட்டோட தலைவர்கள் இல்லாட்டி அந்த பிரின்ஸு அவங்க வண்டி ஓட்டி மோடிஜியை கூட்டிகிட்டு போகிறாங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கௌரவமாக தான் அவங்க கருதுகிறாங்க, கௌரவப்படுத்துகிறதா. ஸோ இனிமேல் அடுத்தடுத்து பல நாடுகள் இது நடக்கும்னு நினைக்கிறேன். இது உலக அரங்கிலையுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ஹானராக மாறும்னு தான் நான் இதை ரீடு பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஹைலைட்டு. நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இல்லை அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு இதோட ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று இத்தியோப்பியாவில் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கௌரவம்னு சொன்னால், அந்த நாட்டோட ஹையஸ்ட் ஹானர் நிஷான் ஆஃப் இத்தியோப்பியான்னு சொல்லிட்டு அந்த விருதை மோடிஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 28வது விருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உலக நாடுகளில் எந்த நாட்டுக்குமே இந்த இத்தியோப்பியா அரசாங்கம் இந்த விருது யாருக்கும் கொடுத்தது இல்லையாமல் முதல் முறையாக இந்த ஆனர் மோடிஜி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அது இன்னொரு ஸ்பெஷல். ஏன்னா இதான் மோடிஜி ஃபஸ்ட் டைமாக இந்த இத்தியோப்பியாவுக்கு போகிறார். நம்மளுக்கு தெரியும், மோடிஜி இத்தனை நாடுகளுக்கு போயிருக்கிறாரு, அமெரிக்காவுக்கு எத்தனை தடவை போயிருக்கிறாரு, யூரோப் இத்தனை தடவை போயிருக்காருன்னு நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் இத்தியோப்பியாவுக்கு தான் முதல் தடவை போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பல சம்மிட்டில் இவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர்ஸோட, இந்த கண்ட்ரிஸோடலாம் நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதான் முதல் முறையை ரீச் பண்ணுறாரு. ஸோ இந்த கௌரவம் மிகப்பெரிய கௌரவம். ஏன்னு சொன்னால் அது ஃபஸ்ட் டைம் நடக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, பல நாடுகளோட ஹையஸ்ட் ஹானர்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ லாஜிக்கலி பார்த்தோம்னு சொன்னால் நோபல் பீஸ் ப்ரைஸ் யாருக்கு தான் பொருத்தம்னு சொன்னால் மோடிஜி அவர்களுக்கு தான் பொருத்தம். ஏன்னா அத்தனை உலக நாடுகளோட ஹையஸ்ட் ஹானர் ஏன் கொடுக்குறாங்க? அவங்க அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதுனால தானே கொடுக்குறாங்க. அப்போது இத்தனை நாடுகளோட நம்பிக்கையை பெற்ற ஒரு நபரால் தான் பீஸ் கொண்டு வர முடியும். இல்லை ஆல்ரெடி பீஸ் கொண்டு வரதுக்கு அவர் வேலை பண்ணதுனால தான் அவருக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ டெக்னிக்கலி ஹீ டிசர்வ்ஸ் நோபல் பீஸ் ப்ரைஸ். பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு எதிர்காலத்தில். அப்புறம் இது ஏன் இந்த ஸ்பெஷல் இத்தியோப்பியா விசிட் பர்டிகுலர்லி ஏன் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது ஆஃப்ரிக்கன் யூனியன் இருக்குது. இப்படி யூரோப்பியன் யூனியன் இருக்குது, அது மாதிரி ஆஃப்ரிக்கன் யூனியன் இருக்குது. அந்த ஆஃப்ரிக்கன் யூனியனோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இத்தியோப்பியாவில் தான் இருக்குது. அந்த இத்தியோப்பியாவில் இருக்க அடி அபிஸ் அப்படின்றதா இத்தியோப்பியோட கேபிட்டல். அந்த அடி அபிஸுங்கிற கேபிட்டல் தான் ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம். இப்போ இந்த ஆஃப்ரிக்கன் யூனியனில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மோடி அவர்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்காவை முன்னிலைப்படுத்துறது. ஆஃப்ரிக்கா கூட ரொம்ப நெருக்கமாகுது. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருக்கு பணம் வசதியாக வந்ததுக்கப்புறமா தான் அவங்களோட தாஜா பண்ணி நெருக்கமாகிற பழக்கங்கள் நிறையா மேலை நாடுகளில் அப்படி தான் இருக்குது. இன்னுமே ஏழை நாடுகளில் இல்லாட்டி பின்தங்கிய நாடுகளில் அவங்க ஈக்குவலாக மதிக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம எல்லாருமே ஈக்குவலாக நம்ம பார்க்குற மனப்பக்குவம் இருக்கிறதுனாலையும் தொலைநோக்கு பார்வை இருக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறதுனால நம்ம என்ன தான் நம்மளோட அப்ரோச்சாக இருக்குதுன்னு சொன்னால், ஆஃப்ரிக்காவை நம்ம சமமாக பார்க்குறது, அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுறோம். அப்போது ஆஃப்ரிக்கன் யூனியன் எப்போ G20 பெர்மனெண்ட்டாக உள்ள வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரத தேசம் G20யோட பிரசிடென்சி எடுக்கும்போது தான் 2023 தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம அங்கே எல்லா நாடுகள்கிட்ட பேசி இவ்வளோ பெரிய கான்டினென்ட்டே நம்ம விட முடியாதுன்னு சொல்லி ஆஃப்ரிக்கன் யூனியன் ஒரு பெர்மனெண்ட் மெம்பர் ஆஃப் G20 ஆக்கியிருக்கிறோம். அப்போது அதுக்கு மொத்த ஆஃப்ரிக்கன் யூனியன் பயங்கரமாக இன்டெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கூட பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா இந்த கோவிட் வேக்சினேஷன் நம்ம அனுப்புகிறதா இருக்கட்டும், ஆஃப்ரிக்கா நாடுகளுக்கு போகும்போது அவர் காலிலேயே பிரைம் மினிஸ்டர்லாம் ஒருத்தர் விழுந்தது பார்த்துருப்போம். அந்த மாதிரி அவங்களுக்கு மிகப்பெரிய அன்பு மரியாதை நம்ம நாடு மேலே டெவலப் ஆகிருக்கு.
அப்போ இந்த ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து போய் விசிட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறதுனும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசிட்டில் ஒன்று. ஸோ இந்த விசிட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குன்னா பயங்கர ஸ்பெஷல். அவர் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் கூப்பிட வர்றது எத்தியோப்பியாவில் வந்து அவர் ஏர்போர்ட்லேயே கூப்பிட வராங்க, அதே மாதிரி ஜார்டன்லேயும் ஏர்போர்ட்லேயே கூப்பிட வராங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இதை மோடிஜி அவர்களே ஹைலைட் பண்ணி சொல்கிறார். கூப்பிட வந்தது ஒரு பக்கம், திரும்ப வந்து என்னை ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கும் எத்தியோப்பியன் பிரைம் மினிஸ்டர் நேரில் வந்து என்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற்றி விட்டு போகிறாரு. அவங்களுடைய வார்ம்த்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்கிறாரு. அதை முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு காஃபி செரிமனி ஒன்று பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில் வச்சு எத்தியோப்பியன் காஃபி செரிமனி பண்ணுறாங்க. அந்த காஃபி செரிமனி முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக அப்படியே மியூசியம் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து நைட் ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு அவங்க எத்தியோப்பியன் சிங்கர்ஸோட ஸ்பெஷல் வந்தே மாதரம் எடிஷன் வந்தே மாதரம் பாட்டு பாடுறாங்க. அதை மோடிஜி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. அந்த டின்னர் விசிட் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் எத்தியோப்பியன் பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸையும் சேர்த்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. ஒரு 40 நிமிஷம் அட்ரஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அதை முடிச்சுட்டு அந்த பார்லிமெண்ட்டுக்கு எல்லா மினிஸ்டர்ஸ் கூடயும் போய் தனித்தனியாக கை கொடுத்து உரையாடுறாரு. எல்லாரும் வந்து அவ்வளோ உயர்வாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு பயங்கர ஒரு ஸ்பெஷல் விசிட்டு. அதே மாதிரி ஜார்டன்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபோரமில் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த 2 நாடுகளோடையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது நம்மளோட யூபிஐயாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஆதாராக இருக்கட்டும், இல்லை டிஜி லாக்கராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வெல்வெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ கூட நம்ம பார்ப்போம், இந்த மகாத்மா காந்திஜி பேரை வந்து எம்என்ரேகா திட்டத்திலேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த அடிஅபீஸ்ன்ற கேபிட்டலில் மகாத்மா காந்திஜி பேரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க மிகப்பெரிய ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கான கேராக இருக்கட்டும், இல்லாட்டி பிரசவத்துக்கான கேரில் வந்து நம்ம அந்த கெப்பாசிட்டி வந்து பெருசாக பில்டு பண்ணுறதா உதவி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்தியாவில் வந்து படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அங்கே இருக்கிற விவசாயத்துக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இது வந்து பைலேட்ரல் டைஸாக இருந்திருக்குது இவ்வளோ நாள் எத்தியோப்பியாவோட. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் டையாக மாற்றுறோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் எடுத்து நம்ம வந்து மற்ற சூப்பர் பவர்ஸ்லாம் வந்து இதை இக்னோர் பண்ணக்கூடிய ஏரியாவில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நல்லா அதை வந்து பலப்படுத்துகிறோம். ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவோன்னு சொன்னால், பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறவர் வந்து பெரிய இன்வெஸ்டர் கிடையாது. நாளைக்கு பெருசு ஆக போகிற கம்பெனியில் முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணுறவங்க தான் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து நம்ம நாட்டுக்காக மோடி அவர்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜியோபொலிட்டிக்கலி பெரிய ஒரு லாபத்தை நம்ம வந்து ஆல்ரெடி அடைஞ்சிட்ருக்கோம். இன்னும் மிகப்பெரிய லாபத்தை அடைய போகிறோன்றது தெரியுது. இப்போ இது வரைக்கும் அவர் வந்து விளையாண்ட ஜியோபொலிட்டிக்கல் கேமே வந்து எல்லோரும் மூக்கு மேலே வரல வச்சு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு லாங் டர்மாக விளையாடுற விளையாட்டுலாம் பார்த்தோன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் இந்தியா எவ்வளோ பெரிய லாபத்தை வந்து பெறும், இல்லை மரியாதையை பெறும்னு சொன்னால் கற்பனைக்கிட்டாத லாபம் மரியாதையும் பெறும். நிஜமாலுமே விஸ்வகுருவாக நம்ம வந்து இருப்போங்கிறது நம்மளால் கற்பனை பண்ண முடியுது. ஸோ இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோட நோக்கம். நாளைக்கு வந்து ஒமன் போயிருக்கிறாரு, அதில் போகிறாரு, அதில் உள்ள என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறலாம் நான் வந்து அப்டேட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.